ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதுதான் எக்ஸ்பாத் யூசிங் ஆக்சஸ். எக்ஸ்பாத் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றத நிறைய சாப்டர் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது என்னன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, டார்கெட் நோடு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேகை நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து நம்மளால அதோட பேரண்ட் டேக்கு போக முடியுமா? ஓகேவா? அதுக்கும் மேல இருக்கிற கிராண்ட் பேரண்ட் டேக் போக முடியுமா? ஓகேவா? பேரண்ட் டேக்கு மேல இருக்கிற கிராண்ட் பேரண்ட் டேக், அதுக்கும் மேல இருக்கிற பேரண்ட் எல்லாமே நம்ம ஆன்செஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? பேரண்ட்டுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆன்செஸ்டர்னு சொல்லுவோம். கரண்ட் டேகுக்கு பக்கத்துல இருக்கிற டேக், அதாவது சேம் பேரண்ட் கீழே தான் இருக்குது அப்படின்னா இது சிப்ளிங், என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஏன்னா என்னோட பேரண்ட்டும் ஒண்ணுதான், இந்த சிப்ளிங் டேகோட பேரண்ட்டும் ஒண்ணுதான். இல்லையா, நான் கரண்டா டார்கெட் பண்ற டேக்ல இருந்து கீழே அதுக்குள்ள ஒரு சில டேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சைல்டு. ஓகேவா? எனக்குள்ள இருக்கிற டேக்ஸ் எல்லாமே சைல்டு. ஸோ நம்ம இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எப்படி இருக்கும், அதை தான் நம்ம ஆக்சஸ்ன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு நோட்ல இருந்து அதோட பேரண்ட் டேக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்கறது ஒரு GitHub HTML பேஜ் தான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த iPhone 15 வேர்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த எலிமெண்ட்டுக்கு இதான் கரண்ட் நோடு. ஓகேவா? இந்த எலிமெண்ட்டுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பாத் கண்டுபிடிப்போம். கண்ட்ரோல் F டபுள் ஸ்லாஷ் இந்த எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டேக் நேம் வந்து H3. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பெருசா இல்லை, வேர்டு தான் இருக்கு. கரெக்டா? அப்ப டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் இந்த வேர்டு அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். எதோட எக்ஸ்பாத்? இந்த பர்டிகுலர் iPhone 15 வேர்டோட எக்ஸ்பாத். ஸோ இப்போ இந்த கரண்ட் நோட்ல இருந்து இதோட பேரண்ட் டேக்ஸ் போனோம்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இதோட பேரண்ட் டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்ற இந்த பேரண்ட் டேக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுல ரெண்டு சைல்டு இருக்கு. ஒன்னு வந்து டெக்ஸ்ட் iPhone 15, இன்னொன்று வந்து அந்த பிரைஸ் அமௌண்ட். சரியா? இப்போ கரண்ட் டேக்ல இருந்து எப்படி பேரண்ட் டேக் போகணுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்லாஷ் இப்போ டேக் பயன்படுத்தக்கூடாது, வேர்டை பயன்படுத்தணும். நான் சொன்னேன்ல பேரண்ட் சைல்டு எல்லாமே இருக்குன்ட்டு, அது எல்லாமே கான்செப்ட் தான். அந்தந்த கான்செப்டுக்குன்னு ஒரு வேர்டு இருக்கும். பேரண்ட்ன்ற ஒரு வேர்டை பயன்படுத்தணும். கோலன் கோலன் ரெண்டு வாட்டி இந்த கோலனை போடணும். ஓகே, போட்டுட்டு பேரண்ட் டேக் என்ன இருக்கோ அந்த டேக்கோட நேம் போடணும். நீங்க நல்லா பாருங்க, H3 ஸ்பேன், இந்த ரெண்டு டேக்கும் எது பேரண்ட்? இந்த டிவ் தான். அப்ப இந்த டிவ்ன்ற வேர்டை போட்டாலே போதும். அவ்வளவுதான், நம்மளால ஒரு பேரண்ட் டேகை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? பேரண்ட் டேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். பெனிஃபிட் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு எலிமெண்டோட டேக் இருக்கு, எக்ஸ்பாத் இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட பேரண்ட்டுக்கு போனோம், ஆனா அங்க பெருசா ப்ராப்பர்ட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 15 இது ரெண்டத்தோட பேரண்ட் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ். இங்க கிளாஸ் நேமை தவிர வேறு பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை. அண்ட் கிளாஸ் நேம்ன்றது நிறைய இடத்துல அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றது இருக்குல்ல, இங்கே ஒரு ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா iPhone 15 டேகோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேக் தான் வேணும், எலிமெண்ட் தான் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? iPhone 15 ஃபைண்ட் பண்ணி ஸ்லாஷ் பேரண்ட் போனா ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேக் ஃபைண்ட் ஆகும். ஏன்னா கிளாஸ் ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றது யூனிக்கா இல்லை, வேற எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லை. அப்ப இந்த மாதிரி இந்த டேகை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் அப்ரோச், பேரண்ட். ஓகேவா? இப்ப அடுத்ததா சைல்ட் டேக் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பாத் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு எலிமெண்டோட சைல்டை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த iPhone 15 இந்த நம்பர் 80,000ஓட பேரண்ட் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ். கரெக்டா? இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். div at
attribute class equal to product details. பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்க பாருங்க ஆட்ரிபியூட் மூலமா நம்மளால இந்த பேரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சைல்டு அந்த டேகை போட்டுட்டு கோலன் 2 டைம்ஸ் போட்டுட்டு h3 இந்த எலிமெண்ட் ஃபோக்கஸ் ஆகுது பார்த்தீங்களா? iPhone 15. பட் இங்க என்ன பிரச்சனைனா ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்ற இந்த செக்ஷன்ல சைல்டு h3 இருந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் iPhone 15. ஆனால் இதே மாதிரி நமக்கு 3 டேக் ஓப்பன் ஆகுது. இந்த டேக் ஒன்று, அடுத்து சாம்சங் S224 பொருந்தது, அதுக்கப்புறம் OnePlus 12 பொருந்தது. அப்போ ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றது 3 செக்ஷனாக இருக்குதுல்ல, 3 டிவ் செக்ஷனாக இருக்கிறதுனால இந்த 3 பேரண்ட்டுக்குமே h3ன்றது தான் ப்ராடக்ட் நேம். இங்கே பாருங்க h3 சாம்சங்க்கு, அதே மாதிரி OnePlus 2 h3. அப்போ இது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. பட் இன்கேஸ் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கு, இந்த மாதிரி மற்ற டிவ் செக்ஷனும் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நோக்கம் என்னென்ன, ஒரு நோடை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஸ்லாஷ் சைல்டுன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, அந்த இமிடியட் சைல்டு டேகை போட போறீங்க. ஆன்செஸ்டர்னா பேரண்ட்ஸ்க்கு முன்னோடின்னு அர்த்தமே தவிர அது இமிடியட் கிராண்ட் ஃபாதராக இருக்கும்னு அவசியம் இல்லை. அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேக் எடுத்துப்போம், h3 டெக்ஸ்ட் iPhone 15. இதுல இருந்து நம்ம பேரண்ட் தானே டிவ், நம்ம இதோட பேரண்ட் எடுத்துக்காம ஆன்செஸ்டர் எடுத்துக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேகை ஃபைண்ட் பண்ணுறேன். iPhone 15 இருக்கு இல்லையா, இதை பேஸ்ட் பண்ணுறேன். iPhone 15. இப்போ இதோட பேரண்ட் டேக் தான் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ். கரெக்டாக இமீடியட் பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்குள்ள தான் இது இருக்கு. ஸோ பேரண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ். நம்ம பேரண்ட் போடாமல் ஆன்செஸ்டர்னு போடுவோம். ஆன்செஸ்டர் கோலன் டிவ்னு போடுவோம். ஆக்சுவலாக என் டேக் இது, என்னோட பேரண்ட் இது, என்னோட முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்ட் ஐட்டம் தானே வரணும். என்னோட முன்னோடி டிவ்னு நான் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சு நான் டிவ்னு போட்டிருக்கேன். புரியுதா? என் பேரண்ட்டும் டிவ் தான், பட் என்னோட முன்னோடி டேகும் வந்து, அதாவது என் பேரண்ட்டுக்கு மேலே இருக்கிற டேகும் டிவ் தான். இப்போ நான் டிவ்னு போட்டிருக்கேன். ஆனால் இது எதை ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்களா? கண்டெய்னரை ஃபோக்கஸ் பண்ணுது, அதுக்கும் மேலே இருக்கிற டிவ்வை ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ ஆன்செஸ்டர்னா என்ன அர்த்தம்னா பேரண்ட்டுக்கு மேலே இமீடியட்டாக இருக்கிறோன்னு அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரண்ட் டேக் மேலே இருக்கிற டிவ்வான்னு பார்க்கும், ஆமாம் இருக்கு கார்ட் ஐட்டம். ஆனால் அதுக்கும் மேலே ஏதாவது டிவ் இருக்கானான்னு பார்க்கும், இருக்கு கண்டெய்னர். அப்போ யார் ரொம்ப பெரியவங்களோ அந்த எலிமெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இங்கே யாரு, இந்த கார்ட் ஐட்டமுக்கும் மேலே கார்ட் கண்டெய்னர்னு இருக்கு, அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுது. பேரண்டோட இமீடியட் பேரண்ட் தான் வேணும், இந்த ரொம்ப மோதியாரெல்லாம் வேணாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுவும் டிவ் தான், ஓகேவா? அப்போ ஆன்செஸ்டர் டிவ், ஆனால் இதுக்கு மேலே போகாத, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த எலிமெண்ட் தான் வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணலாம். டிவ், இந்த டிவ் எந்த டிவ் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண, டிவ் அட் அதோட ஆட்ரிபியூட் கிளாஸ். ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியும்ல. ஆட்ரிபியூட் கிளாஸ் ஈக்குவல் டு கார்ட் iPhone ஐட்டம். பார்த்தீங்களா? இப்போ தி மோஸ்ட் பேரண்ட்டுக்கு போடாம இம்மீடியட் பேரண்ட்டுக்கு பேரண்ட் யாரு, ப்ராடக்ட் டீடைல்ஸ் தான் பேரண்ட், அதுக்கு மேலே இருக்கிறது கார்ட் ஐட்டம். இதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைச்சா அதை லாக் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து லாக்கிங் சொல்லலாம். இப்போ பாருங்க, இது நான் கண்டுபிடிச்ச நோடு, அதோட ஆன்செஸ்டர்னு போட்டு டிவ்னு போட்டதுனால இதோட பேரண்ட்டுக்கும் மேல இருக்கிற பேரண்ட் தேடுது இல்ல, அந்த ப்ராசஸ்ல மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த பேரண்ட்ன்றதை அதோட ஆட்ரிபியூட் மூலமா லாக் பண்ண முடியும். சரியா? இதை போடாத பட்சத்துல இதுக்கு மேல பேரண்ட்டுக்கும் மேல மல்டிபிள் டிவ்ஸ் இருந்ததுன்னா எது ஃபர்ஸ்ட் டிவோ
அதை எடுத்துக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம டிசெண்டன்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த என்டையர் கண்டெய்னர் தான் div கிளாஸ் ஈக்குவல் டு கார்ட் கண்டெய்னர். ஓகேவா? இதுக்குள்ள தான் 3 கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க, div div div. சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், டேக் divனு போறேன், டபுள் ஸ்லாஷ் div at class attribute-னாலே at class equal to cart container. ஓகே, இப்போ ஸ்லாஷ் சைல்டு டபுள் க்ளோஸ் divனு கொடுக்குறேன். இப்போ இந்த கார்ட் கண்டெய்னருக்குள்ள எத்தனை கார்ட் ஐட்டம் இருக்கு? 3. ஒரு div, 2 div, 3 div. கரெக்டா? என்னோட சைல்டான div எல்லாம் நான் காட்டுன்னு சொல்றேன். அது மொத்தம் 3 div காட்டுது. இதே சைல்டுக்குள்ள தான் பட்டனும் இருக்கு. ஏதோ லாஸ்ட் ப்ரொசீட் டு செக் அவுட், இதுவும் கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் div பட்டன் நான் பட்டன் கொடுத்தாலும் எனக்கு ஒரே ஒரு பட்டன் இருக்கு தனியா. கரெக்டா? அப்ப ப்ரொசீட் டு செக் அவுட் காட்டுது. இதுவும் என் சைல்டு தான். இந்த கார்ட் ஐட்டம் ஒரு சைல்டு, செகண்ட் கார்ட் ஐட்டம் ஒரு சைல்டு, தேர்ட் கார்ட் ஐட்டம் ஒரு சைல்டு. ஓகே, இப்போ என் சைல்டுல நான் divனு போட்டா 3 காட்டுதுல்ல, இந்த divக்குள்ள இருக்கிற எல்லா divயுமே எனக்கு கணக்கு காட்டணும். அதாவது என் ஒரு சைல்டு மட்டும் இல்லாம சைல்டுக்குள்ள இருக்கிற லெவல்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் div இது, சாரி, கார்ட் கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் div, செகண்ட் div, தேர்ட் div. கரெக்டா? அப்ப இதுக்குள்ள இங்க ஒரு div இருக்கு பாருங்க, இங்க ஒரு div இருக்கு, 2 div இருக்கா? அதுக்கப்புறம் செகண்ட் கண்டெய்னருக்குள்ள, சாரி, செகண்ட் கார்ட் ஐட்டம்குள்ள அங்கேயும் divs இருக்கு. ஸோ இந்த டேக்ல இருந்து இது கீழே இருக்கிற எல்லா லெவல் ஆஃப் div டேக்கையும் நான் கண்டுபிடிக்கணும்னா அதுதான் டிசெண்டன்ட். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, சைல்டுக்கு பதிலாக டிசெண்டன்ட் போடுறோம். ஓகே, divனு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 9 டேக்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது. பார்த்தீங்களா? ஒரு div, கார்ட் ஐட்டம், கார்ட் ஐட்டம்குள்ள இருக்கிற divs, அதுக்கப்புறம் செகண்ட் கார்ட் ஐட்டம், அதுக்குள்ள இருக்கிற div, இது எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுது. சரியா? இப்போ நமக்கு என்னன்னா, இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். இது ஈஸி. கார்ட் கண்டெய்னருக்குள்ள மொத்தம் எத்தனை பட்டன் இருக்கு? கார்ட் ஐட்டம் 1ல ஒரு பட்டன் இருக்கு, கார்ட் ஐட்டம் 2ல ஒரு பட்டன், கார்ட் ஐட்டம் 3ல ஒரு பட்டன், ஃபைனலா ப்ரொசீட் டு செக் ஒரு பட்டன். இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிசெண்டன்ட் பட்டன் போடலாம். பாத்தீங்களா? ஸோ இதுதான் டிசெண்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் சிப்ளிங். சிப்ளிங்னா உங்களுக்கு என்ன தெரியும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஓகேவா? அப்போ எனக்கு ஈக்குவலா இருக்கிற டேக்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு டேகை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, iPhone 15 வரைக்கும் போவோம். iPhone 15. இப்போ இந்த டேக், இதோட சேம் லெவல் ஆஃப் டேக் வந்து 80,000. கரெக்டா? இப்போ iPhone 15 இது 80,000. iPhone 15 80,000 ஒன்றும் பேரண்ட் சைல்டு கிடையாது. ஓகேவா? இதோட சைல்டு ஒன்றும் கிடையாது, இது இல்லை, இதுக்கான பேரண்ட்டும் கிடையாது. இது ரெண்டுமே சேம் லெவல் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ப்ராடக்ட் டீடைல்ஸ். இது ப்ராடக்ட் டீடைலோட சைல்டு தான் ரெண்டுமே. இப்போ ரெண்டுமே சிப்ளிங்னு அர்த்தம். ஓகேவா? iPhone 15 தொடர்ந்து அடுத்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா அது ஃபாலோயிங் சிப்ளிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாலோயிங் சிப்ளிங் ஸ்லாஷ், அதாவது அந்த டேக் ஸ்லாஷ் ஃபாலோயிங் சிப்ளிங் கோலன், சிப்ளிங்கோட டேக் நேம் என்னது? ஸ்பேன். ஸ்பேன். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ப்ரெசீடிங் சிப்ளிங். ப்ரெசீடிங் சிப்ளிங். ஓகே, ஃபாலோயிங்னா அதை தொடர்ந்து பின்தொடர்ந்துன்னு சொன்னால, அப்போ ப்ரெசீடிங் சிப்ளிங்னு போட்டு பார்ப்போம். இந்த iPhone 15 பதிலாக 80,000 போடுறேன்.
இந்த இடத்துல ஃபாலோயிங் பதிலாக ப்ரொசீடிங் சிப்ளிங் H3 போடுவோம். சரி, இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 80,000. ஓகே, இங்க H3க்கு பதிலாக ஸ்பான் டேக். ஸோ ஸ்பான் டேக் 80,000 ஃபோக்கஸ் பண்றோம். இதோட சிப்ளிங் வந்து H3 தான். ஆனா இது பின்தொடர்ந்து இல்லை, முன்னாடி இருக்கு. தொடர்ந்து இல்லை, முன்னோக்கி பார்க்கணும். அப்ப ப்ரிசீடிங் ஐஃபோன் சிப்ளிங். இதுவே நம்ம ஐபோன் ஃபைன் பண்ணியிருந்தோம்னா இதுக்கு அடுத்த எலிமெண்ட் இதோட தம்பின்னு கூட வச்சுக்கலாம். இதோட கூட இருக்கிற கீழே இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ணா ஃபாலோயிங் சிப்ளிங் கொடுத்து அதோட டேக் நேம் போடணும். இங்க ஸ்பான் இந்த டேகை நம்ம ஃபைன் பண்ணிட்டு, ஓகேவா, இதோட ப்ரிசீடிங் சிப்ளிங் வந்து H3 டேகை போடணும். சிம்பிள். இதுதான் கான்செப்ட், ப்ரிசீடிங் சிப்ளிங்.